ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மண்டூட்டி சேனலில் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து ஏப்ரல் 5. ஸோ கைஸ், குவாரண்டைன் டேயில் இது பார்த்தீங்கன்னா 12th டே. ஸோ 12 நாள் ஆகிட்டுருக்கு இந்த லாக்டவுனுன்றது அறிவிச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இன்றைக்கி நைட் 9 மணிக்கு 9 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டெல்லாம் அமுத்த சொல்லியிருக்கார் மோடி. அது எத்தனை பேர் பரம்புறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது நீங்கள் அது பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு ஃபுல் டே vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சேன். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம் இல்லாதனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நாளைக்கு எக்ஸாமுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திக்கணும். ஸோ கண்டினியூ பண்ணாங்க. ஃபைண்டிங் டோரின்ற ஒரு படத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இப்படி தான் போகுது கைஸ். உங்களுக்கு எப்படி போகுதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலையில் பேசிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ரைட் நோ வந்து 5 o'clock மேலே ஆகிடுச்சு. ஸோ 5-6 ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த vlogல ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து கேக் பண்ணுறாங்க. கூட ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஸோ அந்த கேக் எப்படி பண்ணுறது சொல்லி தான் அந்த vlog நான் கண்டினியூ பண்ணுறேன். இது ஒரு குக்கிங் வீடியோ மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குவாரண்டைன் டேயில் வீட்டில் ஜாலியாக கேக் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே vlog கிடையாது. இது ஒரு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு எக்ஸாம் முடிய போகுது. எக்ஸாம் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ vlogsஸை நான் போட ஆரம்பிப்பேன் நினைக்கிறேன். ஃபுல் டே ரொட்டீன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், ஈவினிங் பார்த்தீங்கன்னா டீ அண்ட் பாலேஜ் பிஸ்கெட். ஸோ பாலேஜ் பிஸ்கெட் என்னோடய ஃபேவரட். அண்ட் எத்தனை பேருக்கு இந்த பாலேஜ் பிஸ்கெட் ஃபேவரட்னு சொல்லி பிஸ்கெட் வந்து எவ்வளோ பேருக்கு ஃபேவரட்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் 2 பிஸ்கெட் சாப்பிட போகிறேன் இந்த ஒரு டீக்கு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கேக் பண்ண போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேக் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ கைஸ், இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சர்க்கரை 1 கப். ஸோ சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேர்னால நாங்கள் 1 கப் போட்டுக்கிறோம். சர்க்கரையை போட்டுக்கணும். அந்த அரைச்ச சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கணும். கலக்கணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஒரு க்ளே மாதிரி ஆகணும். ஒரு க்ளீன் லெவலில் ஆகணும். அந்த முட்டையும் அந்த சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் வாங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆப்பச்சோடா போடணும். போட்டாச்சா? ஓகே. இது என்னது? இது மைதா ப்ளஸ் ஆப்பச்சோடா. பார்த்தீங்கன்னா அந்த கேக் மாதிரியே கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில், அதாவது ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 20 மினிட்ஸில் கேக் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். தோசைக்கல்ல அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுக்கணும். ஹீட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலை போட்டு ஆயில் और घी बटर ஏதாச்சும். ஃபைனலி கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை தேவையான அளவு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இது வந்து மேலே வைக்கணும். வேற லெவலாக ரெடியாக இருக்கு. ஸோ கட் பண்ணலாம். செம வாவ். கேக் பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ உள்ளே பாருங்க, செம்மையாக வந்துருக்கு. வேற லெவல். கிரெடிட் கோஸ் டு மை சிஸ்டர். ஃபர்ஸ்ட் போய் டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த குவாலிட்டியன் டேல நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான். இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட இருக்குது. கேக்குன்றது பார்த்தீங்கன்னா இந்த ரெடி ஆகிடுச்சு தெரியுதா உங்களுக்கு? ஸோ செம்ம பஃபியாக இருக்குது பாருங்கள். நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க எங்கள் அக்கா. ஸோ நீங்களும் இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த கோஆர்டினேட் டேயில் வந்து செம்மையாக இது என்ன சொல்கிறது, ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு இதுதான் ஈடே கிடையாது கேக்கு. ஸோ இப்போ கடைக்கு போய் நம்ம எந்த கேக்கும் வாங்க முடியாது. ஸோ
நீங்கள் ட்ரை பண்ணி நினைக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். செம்ம வேறு லெவலாக இருக்குது. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 6:45 ஆகுது. ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன் அண்டு பார்ப்போம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9 ஆகிறதுக்கு வெறும் 4 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9 ஆக போகுது. அண்ட் எங்கள் ஏரியாவில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் இங்கே வேறு லெவலு. ஸோ பயங்கரமாக தான் இருக்கும். டார்ச் லைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ வெளியே எல்லோரும் விளக்கேற்றுறாங்க. அது நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். வேறு லெவலாக இருக்குது இந்த ஃபாலோ பண்ணுறதுன்றது. ஸோ வாங்க பார்க்கலாம். பாருங்க, நான் லைட் அடிக்கிறேன். 9 மணி ஆயிடுச்சு. பாருங்க, எல்லோரும் வந்து லைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கூட்டமாக அவங்க மாடியில் நின்று லைட் அடிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், செம்ம ரெஸ்பான்ஸு. அப்படியே வேலைக்காரன் படம் கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரியே இருக்குது. வேறு லெவலு. நிறைய பேர் விளக்கு எடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லைட்லாம் செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்டு வேறு லெவல் கைஸ். ஸோ கண்டினியூ பண்ணுற இந்த வீடியோ. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டாசுல வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டமால் டிமில்னு செம்ம ரெஸ்பான்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் படம் கிளைமேக்ஸ் மாதிரியே இருக்குது. சுற்றி கழிச்சிட்ருக்கேன். பாவம், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு வெளியே வந்தாங்களே. அங்கே பட்டாசுல வெடிக்கிறாங்க. தெரிந்தா வேறு லெவலு. ஸோ இங்கே ஃபேமிலிஸோடு நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஸோ என்னோட நைட் டின்னர். ஸோ சப்பாத்தி, தக்காளி தொக்கு. ஸோ செம்ம ரெஸ்பான்ஸ் ஆனால் வெளியே. ஸோ அதை பற்றி நான் ரெங்காண்டில் பேசுகிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம ரெஸ்பான்ஸ் வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து டார்ச் லைட், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து விளக்கு எரிய வச்சாங்க. பட் எங்கள் வீட்டில் விளக்கு இல்லாத காரணத்தினால நான் வந்து டார்ச் லைட்டில் தான் வந்து என்னோடய சப்போர்ட் காமிச்சேன். அண்ட் ஆனால் ரெஸ்பான்ஸ் அல்டிமேட்டுங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருமே பட்டாசு வெடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன்ஸ் பறக்க விட்டாங்க. எங்கள் வீட்டாண்டே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன்ஸ் பறந்தது. கிட்டத்தட்ட 4-5 ட்ரோன் கிட்டே. ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு. அண்டு ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சாட்சின்னே சொல்லலாம் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ டெய்லி வீடியோஸ் பார்க்கலன்னா என்னோடய யூடியூப் சேனலை போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ பாய், நாளைக்கு பார்க்கலாம் கைஸ்.